திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்தே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி. தித்திக்கும் தைப்பொங்கல் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்ளுகிறோம். இந்த பொங்கல் விழாவே நன்றி சொல்லுகிற விழாவாக 4 தினங்கள் கொண்டாடுகிற ஒரு அற்புதமான பழைய வழக்கம் என்பது 200 நாடுகளிலே இல்லாத சிறப்பு. பொங்கல் விழா 4 தினங்கள், மற்ற எந்த விழாவும் 4 தினங்கள் கொண்டாடுகிறோமானா இல்லை. நன்றி சொல்வதற்காக, இயற்கைக்கு நன்றி சொல்வதற்காக, நம்மோடு வாழ்கிற விலங்குகளுக்கு நன்றி சொல்வதற்காக. மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தானோ அதுவரையிலே அவன் பல நலமாக வாழ்ந்தான். இயற்கை விட்டு நாம் தொலைவாக வர வர பல இன்னல்களை நாம் சந்தித்தோம். இந்த இயற்கை விழா 4 தினங்களில் போகி பண்டிகை என்பது முதல் நாள் விழாவாக அமைகிறது. போகின்னு சொன்னாலே போகுதல், பழையன கழிதலும் புதியன சேர்தலும். இந்த வீட்டில் பயன்படுத்தின பழைய பொருளெல்லாம் நெருப்பில் போட்டு கொளுத்துருவாங்க. பழைய பொருள் கொளுத்துறதுன்னா பொருள் மட்டும் கொளுத்துறது இல்லை, ஏதோ தேவையில்லாத பொருள் மட்டும் கொளுத்துறது இல்லை. தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள் மனதில் நமக்கு உண்டு, கட்ட எண்ணங்கள் எல்லாம். அவைகளெல்லாம் கூட நம்ம நெருப்பில் பொசிக்கணுமா. அதனால தான் ஆண்டாள் நாச்சியார் கூட பாடுவாங்க திருப்பாவையில், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த நெருப்பே தீயதெல்லாம் பொசுக்கக்கூடியது. நெருப்பிலே பட்ட தங்கம்தான் சுத்தமாக ஆகிறது. நெருப்பிலே பட்டாதான் இரும்பு கூட ஒரு உலோகமாக, ஒரு பொருளாக, கருவியாக மாற்றமாகிறது. அப்போது தீயதையெல்லாம் பொசுக்கக்கூடியது நெருப்பாக இருக்கிற காரணத்தினாலே அந்த நெருப்பிலே தேவையில்லாத பழைய பொருளையெல்லாம் நாம் பொசுக்கி, மனதிலே இருக்கிற தீய எண்ணங்களையெல்லாம் கூட பொசுக்கி ஒரு புது மனத்தனாக பொங்கல் நல்வாழ்வை நாம் எதிர்நோக்குகிறோம். இந்த இரண்டாவது, இந்த போகி பண்டிகை கொண்டாடுவதனுடைய நோக்கம், போகி பண்டிகை பொங்கல் வச்சு தான் கொண்டாடுறாங்க. போகி பொங்கல்னே பேர். அது யாருக்காக அந்த விழா செய்கிறோம்? தேவேந்திரனுக்காக விழா செய்கிறோம். இந்திர விழானே பேர் இதுக்கு. தேவேந்திரன் ஏன் சார் விழா செய்யணும் என்றால், மழை இல்லாமல் நமக்கு சிரமமாயிடும். தண்ணீர் தான், தண்ணீர் குடிப்பதற்கும் உணவாகிறது, உணவை தயார் செய்யக்கூடிய கருவியாகவும் இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தமிழ்ஞானி திருவள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார்கள், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. அதே உணவை தயாரிக்கிற கருவியாகவும் அது 2 வேலை செய்கிறது. அதனால் ரொம்ப இன்றியமையாதது மழை. அந்த மழையை தரக்கூடியது 7 மேகங்கள். அந்த 7 மேகங்களுக்கு தலைவன் தெய்வேந்திரன். அந்த தெய்வேந்திரனுக்கு ஆண்டிலே ஒரு நாள் நாம் விழா செய்தவரை மகிழ்விப்போமானால், அவருடைய அனுமதி பெற்றதான் அந்த 7 மேகங்கள் மழை பொழியும் என்று அந்த காலத்திலே நம்பிக்கை இருந்தது. அதற்காக கொண்டாடுகிற விழா தான் அந்த போகி பண்டிகை. முதல் நாள் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக பொங்கல், சூரிய பொங்கல்னு இதை சொல்லலாம். வெண்பொங்கல் வச்சு நம்ம படையல் பண்ணினாலும் இனிப்பு பொங்கலும் கொஞ்சம் பண்ணுவாங்க பொங்கலில், ஏன்னா சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்ற காரணத்தினால. அதனால தித்திக்கும் தைப்பொங்கல். அந்த காலமே பார்த்திங்கன்னா, ஓராண்டு காலம் என்பது 6 மாத காலம் ஒரு பிரிவாக, 6 மாத காலம் ஒரு பிரிவாக 2 அயனம் என்று பிரித்தார்கள் முன்னோர்கள். உத்திராயணம், தட்சிணாயனம். இந்த தை முதல் தேதியில் இருந்தே தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 6 மாத காலம் பார்த்திங்கன்னா உத்தராயண காலம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த 6 மாத காலமும் தட்சிணாயன காலம். நமக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரே நாள். தேவர்களுக்கு ஆயுள் அதிகம், நமக்கு ஆயுள் குறைவு. இந்த ஆயுள்லேயே நம்ம என்ன ஆட்டம் போடுறோம். ஆயுள் பார்த்திங்கன்னா தேவர்களெல்லாம் யுக யுக காலம். அப்போ இந்த 6 மாத காலமும் அவர்களுக்கு ஒரு பகல். உத்தராயண காலம் என்பது தேவர்களுக்கு பகல், தட்சிணாயன காலம் என்பது தேவர்களுக்கு இரவு. இந்த இரவு நேரத்தில் நம்ம சுப நிகழ்ச்சியெலாம் செய்ய மாட்டோம் பாருங்கள், பகல் நேரத்தில் தானே செய்யணும்.
அதனால் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தை தொடங்கி ஆனி மாதத்துக்குள்ளாகவே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பண்ணிவிடுவாங்க. மீதி 6 மாத காலமும் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதில்ல பழங்காலத்தில். இந்த 6 மாத காலம் என்பது அப்புறம் 5 மாதமாகி 4 மாதமாகி 3 மாதமாகி 2 மாதமாகி இப்போ நம்ம விட்டு வச்சுக்கிறது மார்கழி மட்டும்தான். இந்த 1 மாதம் தான் இப்போ சுப நிகழ்ச்சி நம்ம செய்கிறதில்லை. ஏன்னா அது இறைவனை வழிபாடு செய்வதற்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம். அது ஒரு சிறப்பு மாதம். மார்கழி மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் கிருஷ்ண பெருமாள் சொல்வதாக கண்ணதாசன் விளக்க உரையில் எழுதுகிறாங்க. பீடு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடு என்றால் அதிர்ஷ்ட மாதம். அது இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கினது. நம்ம நல்ல முறையில் ஆரோக்கியமாக தந்திருக்கிற தெய்வத்திற்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? இப்போ எப்படி இயற்கைக்கு நன்றி சொல்கிறோமோ தெய்வத்துக்கு நன்றி சொல்லணும். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லவே 1 மாத காலத்தை முன்னோர்கள் ஒதுக்கினார்கள். அதில் இந்த உத்தராயணம் பிறந்த முதல் நாள் தை 1. இன்னொரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா முதல் பழங்காலத்தில் தை 1ஆம் தேதி தான் வருடப்பிறப்பே இருந்திருக்கிறது. அதன் பிறகு அது ஆவணி 1ஆக மாற்றமாகி இப்பொழுது சித்திரை 1ஆக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக அந்த தை முதல் நாளை அந்த தை தேவதையை நாம் வரவேற்பதாக இந்த விழா சிறப்பு நிகழ்ச்சியாக அமைகிறது. இறை வழிபாட்டுக்கு ஒதுக்கினா என்ன காலத்தை நல்ல முறையில் போக்கணும் இல்லையா? நாவரசர் பெருமான் பாடுவாங்க, பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடி முப்பு வந்தி கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இலாதி கெட்டேன் சேலூலாம் பழனவேலி திருக்கண்டி சரத்துளானே. குழந்தை பருவமாக இருக்கிற பொழுது நமக்கு நல்லது தீயது தெரியாமல் நம்ம வளர்ந்துடுறோம். அதன் பிறகு நாம் இந்த பெண்களோட கொஞ்சம் காலத்தை கழிச்சுடுறோம். அதன் பிறகு மூப்பு, நோய், கடன் தொல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிகிறது. நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்த நாட்கள்னு பார்த்திங்கன்னா சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு 7 ஆண்டு, 5 ஆண்டு, 4 ஆண்டு, 3 ஆண்டு இப்படி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அமைகிறது. சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள்னு கணக்கெடுத்தா. அதனால் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, சேலுலாம் பழனவேலி திருக்கண்டி சரத்துளானே குறிக்கோள் இல்லாது கெட்டேன், எந்த குறிக்கோள் இல்லாத நான் வாழ்ந்துட்டேன், உன்னுடைய திருவடியிலே என்னை சேர்த்துக்கொள் என்று முன்னோர்கள் காலத்தை போற்றி போற்றி பாடினார்கள். மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார் கூட மகாபாரத சண்டை நடந்தது மார்கழி மாதம், தனுர் மாதம் என்பார்கள். அந்த மார்கழி மாதத்திலே உயிர் விட அவர்கள் விரும்பவில்லை. ஏன்னா தட்சிணாயன காலமாச்சே, மார்கழியில் போனால் ரொம்ப புண்ணியம்னு அது ஒரு செய்தி உண்டு, அதை விட புண்ணியம் தை. அதனாலே பீஷ்மாச்சாரி பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 2 குடும்பங்களுக்கும் பாட்டனாய் வாழ்ந்த பீஷ்மர், 864 காலம் வாழ்ந்த பீஷ்மர் உத்தராயண காலம் வந்த பிறகுதான் உயிர் விட வேண்டும் என்று தட்சிணாயன காலத்தில் உயிர் விடாமல், என்னென்னா அவர் எண்ணினால்தான் உயிர் போகும், அப்படிப்பட்ட ஒரு வரம் உண்டு அவருக்கு. அது வேறு கதை, அது தாமதமாகும். அதனால் அவங்க உயிர் பிரியாமல் இருந்தாங்க. தை மாதம் பிறந்த பிறகு சண்டையெல்லாம் முடிந்த பிறகு பாண்டவரை வரவழைத்து தன்னுடைய 864 ஆண்டு கால அனுபவ கதைகளையெல்லாம் அரச நீதி கதைகளாக தருமருக்கு உபதேசம் சொல்லி அதன் பிறகுதான் அவர் உயிர்விட்டார்கள் என்று தட்சிணாயன காலத்தை விட உத்தராயண காலத்தை மிக புண்ணிய காலமாக எண்ணிய காரணத்தினாலே பீஷ்மர் உத்தராயண காலத்திலே உயிர் பிரிந்தார், உயிர் துறந்தார். அவரே நினைத்தால் அது எவ்வளோ பெரிய வரம் பாருங்க. அதுக்கு காரணம் அவங்க பெரியவங்களை மதித்தது. இப்படி இந்த காலத்தை போற்றுவதாக தை முதல் தேதியை பொங்கல் வைத்து சூரிய வழிபாடாக நாம் கொண்டாடுவதற்கு ஒளியை தருகிற காரணத்தால். ஒளிதான் உலகத்திலே நமக்கு கண்கள் முதல் ஒளி, 2வது சூரிய ஒளி தான். சூரியன் இல்லைன்னு வைங்க, நமக்கு யாரும் அறிமுகம் பண்ண முடியாது. வெறும் கண்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அதனால் கண்கள் ஒளிக்கு சமமாக சூரிய ஒளி விளங்குகிற காரணத்தினால, பேதமில்லாமல் அவர் எல்லா இடங்களையும் ஒளியை தருகிற காரணத்தினால நம்ம அந்த சூரியனை அந்த தித்திக்கும் பொங்கல் செய்து வழிபாடு செய்து நாம் வரவேற்று மகிழ்கிறோம். சூரிய வழிபாட்டை பற்றி இன்னும் சிறப்பு செய்திகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சிந்திப்போம். தை முதல் தேதியில் ஒரு சிறப்பு வரவேற்பு என்னன்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இது எல்லாருக்கும் பொருந்தும். இந்த மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடினாங்க. 30 நாட்களும் 30 திருப்பாவை. அந்த 30 திருப்பாவையும் தெரியாத மனிதர்கள் உடம்பை இந்த வையகம் சுமப்பது வம்புன்னு பாடினாங்க. ஏன்? தமிழ் வேதமாது.
தமிழ் வேதமாய் சாறு பிழிந்திருக்கிற அந்த திருப்பாவையை ஒவ்வொரு அடியாரும் தெரிந்திருக்க வேண்டும். தெரியாதவனை சுமப்பது இந்த பூமிக்கு தேவையில்லாத வேலைன்னு அவ்வளவு கோபம் காட்டுறாங்க. அந்த பாடல்களை 30 தினங்களும் பெண்களை எல்லாம் உறங்குகிற பெண்களை எழுப்பி எழுப்பி கொண்டு வந்து பாடுவதாக, உறங்குகிற ஆன்மாக்களை தட்டி எழுப்புவதாக அந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்கும். அதே மாதிரி சைவத்தில் மாணிக்கவாசக பெருமானும் திருவம்பாவை திருப்பள்ளி ஏற்றின்னு 30 பாட்டு பாடியிருக்கிறாங்க. இந்த பாடல்களை எல்லாம் பாடி பெண்கள் விரதம் இருக்கிற பொழுது தை பிறந்தால் நல்ல வழிபிற நல்ல கணவன் கிடைப்பான். இப்போ நமக்கு நல்ல கணவன் வேண்டுமானால் நல்ல கணவன் வேண்டும்னு சொல்லணும். கணவன் வேண்டும்னு கேட்கக்கூடாது. குழந்தை வேணும்னா நல்ல குழந்தையாக இருக்கணும். அவன் வீட்டுக்கு நாட்டுக்கும் சேவை செய்கிற குழந்தையாக இருக்கணும். தேவையான குழந்தையாக இருக்கணும். தீய பழக்க வழக்கம் இல்லாத குழந்தையாக இருக்கணும். சீர்காழியிலே சிவபாத இருதையர் குழந்தை செல்வம் வேண்டுமென்று சிவபரம்பொருளுக்கு வேண்டுதல் விண்ணப்பம் செய்கிற பொழுது சமணர்களை விரட்டி எடுக்க ஞான குழந்தை எனக்கு மகனா கொடுன்னு கேட்டாங்க. அதனால் அடியாறு பெருமக்கள் நம்ம இயற்கைகிட்ட கேட்டாலும் சரி, தெய்வத்துக்கிட்ட கேட்டாலும் சரி, கேட்கிற பொழுதே ஜாக்கிரதையாக கேட்கணும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக கேட்டோம்னா ஏதாவது மாற்றுதாக கட்சிடும். அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும். பெண்களுக்கு தை பிறந்தால் நல்ல கணவன் கிடைப்பார்கள். ஏன்னா விரதம் இருந்த பலன் ஒன்று. ரெண்டாவது, விவசாய பெருமக்கள் 6 மாத காலம் உழைத்து அந்த நெல்லையெல்லாம் கொண்டு வந்து பச்சரிசி தயார் செய்து அந்த புதுதாக கிடைத்த அந்த அரிசியில் பொங்கல் வைத்து, சூரியன் ஒளி இல்லைன்னா பயிர் உயிர் வாழாது. சூரிய ஒளி இல்லைன்னா நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு கூட ஜீரணம் ஆகாது. இந்த மழை காலத்தில் பாருங்கள் பசி குறைவாக இருக்கும். அப்படி நமக்கு பயிருக்கு உயிர் தந்த அந்த சூரிய பகவானுக்கு அந்த பொங்கலை வைத்து நம்ம படையல் பண்ணுறோம். அப்படி படையல் பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு இனிமேல் நல்ல வழி உண்டு, நிம்மதி உண்டு. ஏன்னா அந்த தீபாவளி என்பது ஏழை எளியவங்களுக்கு ஒரு நாள் தான் ஓய்வு, கூலி வேலை செய்கிறவங்களுக்கு, அதிக உழைக்கிறவங்களுக்கு. ஆனால் அந்த பொங்கல் என்று வருகிற பொழுது எப்பேற்பட்ட நிறுவனமோ 3 தினங்கள் 4 தினங்கள் விடுமுறை கொடுவது தமிழர் பண்பாடு. அப்போ மகாராஜ பொங்கல் வந்தால் மட்டி போட்டுக்குன்னு சாப்பிடலான்னு கிராமத்தில் எதேச்சியாக கிராமத்து பாட்டன் சொன்ன பழமொழி. ஏன்னா 4 தினங்கள் ஓய்வு பாருங்கள். அவன் உழைத்து உழைத்து களைத்து போனவனுக்கு பெருமகிழ்ச்சி. அதனாலே தான் தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கும் என்பதாக இந்த தித்திக்கும் தைப்பொங்கலை நாம் கொண்டாடுகிறோம். சூரிய வழிபாடு என்பது திடீரென்று வந்ததா? 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழர் பண்பாடாக சூரிய வழிபாடு இருந்திருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. எருதுவை கும்பிட்டான், சூரியனை வழிபட்டான் என்று செய்திருக்கிறது. பழைய நூலாக இருக்கிற தொல்காப்பியத்தில் அதற்கு பாடலே இருக்கிறது. சூரிய வழிபாடு இருந்திருக்கிறது என்பது 4000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பழக்கம் உண்டு தமிழ்நாட்டிலே. இந்த பொங்கல் வைக்கிற பொழுது பார்த்திங்கன்னா அந்த பானை புதுசாக இருக்கும், அரிசி புதுசு. அந்த பானை வைக்கிற அடுப்பு கூட பழைய அடுப்பு வைக்க மாட்டாங்க கிராமங்களில். மண்ணால் செய்யப்பட்ட ஒரு 7 உருண்டை மாதிரி வச்சு வைப்பாங்க. பாத்திரம் புதுசு, அடுப்பு புதுசு, அரிசி புதுசு, அதில் கட்டப்பட்ட மஞ்சள் புதுசு, கரும்பு புதுசு, நாம் கட்டியிருக்கிற ஆடை புதுசு, எல்லாம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் சொல்லும் பாருங்க, ஒரு புத்துணர்ச்சி. பழையதனை எதுவுமே இல்லாமல் ஒரு புதுமையாக ஒரு மகிழ்ச்சி அந்த மனசுலெல்லாம் பூரிப்பாருங்க. எவ்வளோ கஷ்டம் உள்ள குடும்பங்கள்லேயும் பொங்கல் வந்துட்டால் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா எல்லாருக்கும் புது உடை. கீழ்த்தரமாக அடிப்பட்ட அடியார்களுக்கு, எளிமையான கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த முதலாளிகள் புது ஆடை எடுத்து கொடுப்பது எந்த விழா என்றால் பொங்கல் விழா. அதில் பார்த்திங்கன்னா அந்த அரிசி பால் பச்சரிசி பொங்கி வரும்போது பால் ஊற்றுவாங்க. அது பொங்கி வரும். அது பொங்கி வந்துடுதுன்னா எல்லாம் பொங்கலோ பொங்கலோன்னு சப்தமாக நம் உள்ளங்களை மறந்து, நம்முடைய எண்ணங்களை மறந்து சப்தம் போட்டு சூரியனுக்கு வரவேற்பு பண்ணுவாங்க. எல்லா வழிபாடுகளும் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் தான் வழிபாடு பண்ணுவாங்க. அதிகாலை நேரத்தில் வழிபாட்டுக்கு சிறந்தது. பல சிறப்புகள் அதிகாலை நேரத்துக்கு உண்டு. ஆனால் சூரிய வழிபாடு செய்கிற இந்த தித்திக்கும் தைப்பொங்கலை நம்ம எப்போ பண்ணுறோன்னு சொன்னால் உச்சி வேலை. ஏன்னா அப்போ தான் அவர் உச்சியில் இருக்கிறார். அதனால் உச்சி வேலையில் வச்சு நம்ம அவருக்கு படையல் பண்ணுறாங்க கிராமங்களில். அந்த ஒரு சல்லடை மாதிரி ஒரு கருவி இருக்கும், ஜலிக்கிற ஒரு சல்லடை, தாய்மார்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருள். அதில் ஒரு 7 பூசணி இலை, இதில் 7லையும் வெண்பொங்கல் வச்சு வள்ளிக்கிழங்கு வச்சு அவருக்கு படையல் பண்ணுறாங்க. 7 மண் உருண்டை வச்சு தான் அடுப்பு தயார் பண்ணாங்க. 7 இடத்துல பொங்கல் வச்சு சூரிய வழிபாடு பண்ணுறாங்க. அப்போ 7க்கும் சூரியனுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால், 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சக்கரமுடைய தேரிலே பவனி வரக்கூடியவர் அருணன் தான் சாரதி. அப்படி பவனி வரக்கூடியவர் சூரிய தேவன். அதனாலே அவருக்கு அது 7 என்று வைத்திருக்கலாம். அது சூரியனுக்கு வைக்கிற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா பற்கள் இல்லாதவங்க சாப்பிட்ற பொருளாக இருக்குது. பொங்கல்
பூசணிக்காய், அவித்த வள்ளிக்கிழங்கு எல்லாம் பல் இல்லாத கூட சாப்பிடலாம். ஏன் அப்போ சூரியனுக்கு பல் இல்லையான்னா, உண்மையிலே சூரியனுக்கு பற்கள் இல்லை. ஏன் என்ன ஆயிட்டதுன்னா, பல் இல்லாமலே பிறந்தாரா? பிறக்கிற பொழுது பற்கள் இருந்தது. சிவபெருமானுக்கு எதிர்ப்பாக தட்சன் யாகம் பண்ணினார். அந்த யாகத்திலே கலந்து கொண்ட தேவரெல்லாம் வீரபத்திர சுவாமியாலே அடிபட்டார்கள். அப்போ சூரியன் அடிபடுகிற பொழுது எல்லா பற்களையும் இழந்துட்டார். சூரியனுக்கு பற்கள் கிடையாது. அதனால் பற்கள் இல்லாத அவரும் மென்மையாக சாப்பிடுகிற அளவிலே நாம் அந்த மாதிரி பொங்கல், பூசணிக்காய் போன்ற பொருள்களை எல்லாம் வைத்து அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுவது வழக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த தை மாதம் பற்றி இன்னும் சிறப்பு செய்திகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிந்திப்போம். இந்த சூரிய வழிபாட்டை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த சூரியன் யாருடைய பிள்ளை? காசிபருக்கும் அதிதி என்கிற அம்மையாருக்கும் பிறந்தவர். சூரியனுக்கு மனைவியர்கள் 4 பேர். சங்கை, பிரபை, ரைவத நாட்டு இளவரசி, சாயாதேவி. சூரியனுடைய பிள்ளைகள் என்று பார்த்தா பெரிய பட்டியலே இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களையும் எடுக்கிற அதிகாரி, தென்திசை அதிகாரி யமதர்மனே சூரியனுடைய பிள்ளைதான். நவகிரகங்களில் ஓடி ஓடி பரிகாரம் பண்ணுறமே சனீஸ்வர பகவான், அவரே சூரியனுடைய பிள்ளைதான். இவங்க இல்லாமல் வைவத சுதமனு, அஸ்வனி தேவர்கள், யமுனை, பிரதவன், தபதி, வியப்பு, இவங்க எல்லாரும் சூரிய பகவானுடைய பிள்ளைகள். அதனால் இந்த நவகிரகங்கள்லேயும் அவர் ஒருவராக நடுநாயகமாக விளங்குகிறவர் சூரியன். அந்த சூரியன் ஆட்சிக்கு உட்பட்டு தான் மற்ற எல்லா கிரகங்களும் அமைந்திருக்கும். அதனால் சூரிய தேவன் மிகப்பெரிய கண்ணால் பார்க்கிற தெய்வம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். 3 நாடிகளிலே பிங்கள நாடியாக விளங்குகிறவர் சூரியன். 3 குணங்களிலே சத்த குணம் விளங்குகிறவர் சூரியன். அவருடைய நிறம் பார்த்திங்கன்னா சிகப்பு. ஆடை சிகப்பு ஆடை தான் சூரியனுக்கு பண்ணணும். அவருடைய நவதானியங்கள் விருப்பமான பொருள் பார்த்திங்கன்னா கோதுமை. அவருக்கு நவமணிகளில் சிறப்புடையது எது என்று பார்த்தால் மாணிக்கம். சிவபெருமானுக்கு வலது கண்ணாக இருக்கிறவர் சூரியன். அம்சம்னு பார்த்தா நாராயண அம்சம் தான் செய்து வருது, மகாவிஷ்ணு அம்சமாக பிறந்தவர் தான். ஆனால் சிவாம்சமும் செய்து வருது. வலது கண்ணாக சிவனுக்கே வலது கண்ணாக விளங்குகிறவர் சூரியன். அந்த சூரியனுக்கு இன்னும் பல பெயர்கள் உண்டு. கதிரவன், ரவி, அரிக்கன், ஆதித்தன், கமலநாயகன், கனலி, ஞாயிறு, தினகரன், பகலவன், பகன், பரிதி, பானு, மார்த்தாண்டன், வெங்கதிரோன், வெய்யோன், இப்படி 15 பேர்களுக்கு மேலாக அவருடைய திருநாமங்கள் வருகிறது. நம்ம எல்லாரும் சொல்கிறது சூரியன், இவர் ஆதித்த பகவான் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு உகந்த கிழமை, அதனால தான் அவருக்கு ஞாயிறுன்னே பேர் உண்டு. சில பாடல்களில், தமிழ் பாடல்களில் பார்த்திங்கன்னா ஞாயிறு போற்றுதும், ஞாயிறுன்னே பேர் வரும். சூரியனுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தா, ராமாயணத்தில் ராமபிரானுக்கு பெரும் துணையாக இருந்த ஆஞ்சநேயர் சுவாமிக்கே குருவாக விளங்கியவர். ஆஞ்சநேயருக்கு குரு யாருன்னா சூரியன் தான். அது ஒரு விளையாட்டை செய்து சொல்லுவாங்க. உதய காலத்தில் ஒரு புறப்படும் பொழுது கிட்ட போய் சுவாமி ஆஞ்சநேயர் சாமி உபதேசம் கேட்பாங்களாம். அவர் மேலே வர 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 ஆஞ்சநேயர் வளர்ந்துக்கிட்டே இருப்பாராம். அதன் பிறகு மாலை நேரத்தில் போய் கீழே அப்படி மறையிறாங்க பாருங்கள், அப்போ உடம்பு சுருக்கி கொள்வாராம். இது விஞ்ஞான ரீதியாக நம்ம ஒத்துக்க மாட்டாங்க, பெரியவங்க புராணத்தில் செய்தி சொல்கிறது உண்டு. அப்படி ஆஞ்சநேயர் உபதேசம் கேட்பாராம். அவர் மேலே போகிற பொழுது பெரிய ஆஞ்சநேயர் விஸ்வரூபமோ, கீழ்ப்பகுதியில் இருக்கிற பொழுதெல்லாம் உருவத்தை குறைத்து கொண்டும் உபதேசம் கேட்டார். ஏன்னா உபதேசம் பண்ணுறதுன்னு ஒரு டைம் தனியாக ஒதுக்க முடியாது பாருங்கள். அவர் பாட்டில் பயணத்திலே இருப்பார், இவங்க பாட்டில் கேட்டுக்குவாங்களாம். ஆஞ்சநேயருடைய குருநாதர் சூரிய பகவான் என்ற சிறப்பு செய்தி உண்டு. சனீஸ்வர பகவானாலே எனக்கு நிறைய துன்பம் இருக்கிறதுங்க, அந்த துன்பத்திலேருந்து நான் எப்படி போக்கிக் கொள்வது? யாராவது வெந்து நொந்து நூலாகி போனவர்கள் யாராவது கஷ்டப்படுகிற அடியார்கள் இருந்தால், சூரியனார் கோவில்னே ஒரு திருத்தலம் உண்டு. அந்த திருத்தலம் போய் 12 ஞாயிற்றுக்கிழமை தங்கி அங்கே முறைப்படி வழிபாடு செய்தால் எளிமையாக துன்பங்களில் இருந்து விடுதலை பெற்றுவிட முடியும். அந்த கோளறு பதிகம்னே ஒரு பாட்டு பாடுகிறாங்க சம்பந்த பெருமான். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் திக நல்ல வீணை தடவி மாசரி திங்கள் கங்கை முடிமேலணிந்தியன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. விதியை எந்த சீமானாலும் முழுமையாக ஜெயித்துவிட முடியாது, விதி வேலை செய்யும். அந்த விதியை கூட மதியால்
கொஞ்சம் குறைத்து கொள்ளுகிற ஆற்றலைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள். நவகிரகங்களாலே துன்பம் இருக்கிறவர்கள், வெளியே புறப்படுகிற பொழுது ராகுகாலை யமகண்டம் வந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவர்கள், நமக்கு கட்டது நேருமோ என்று அஞ்சுகிறவர்கள், இந்த கோளறு பதிகம் என்று நம்முடைய சமயக்குறவர் திருஞான சம்பந்த பெருமானால் பாடப்பட்ட 11 பாடல்களில் இந்த முதல் பாடலையாவது நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு தினமும் பாடினோம்னா நவகிரகங்களா துன்பம் கண்டிப்பாக குறையும் என்பது ஒரு ஐதீகம். ஏன்னா சம்பந்த பெருமான் பாடியது இறைவன் உள்ளே இருந்து உணர்த்த பாடியது. அதில் 11வது பாட்டில் சத்திய செய்து சொல்கிறாங்க. தேனமர் பொய்குழாலை விலைசென்னல் துண்ணி எங்கும் வளசும்பொன் நிகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரி வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர். இந்த 10 பாட்டை பாடுறவங்க என்னடான்னா தேவலோகத்தில் போய் வாயில் காப்பாளர் வேலை இல்லை, செக்யூரிட்டி வேலை இல்லைங்க. இந்த 10 பாட்டை தினமும் பாடிட்டாங்கன்னா வானில் அரசாழ்வர், அங்கே போனால் தலைவர் பதவியே கட்சிடுமா. யாருக்கு? அடியாரவருக்கு மிகவே. ஆகையினால இந்த நவகிரகங்கள் சம்பந்தமாக சூரிய சம்பந்தமாக வருகிற இந்த பதிகத்தையும் நாம் தினம் பாடி மகிழலாம். சூரிய வழிபாட்டில் என்ன சிறப்பு என்றால் இயற்கை வழிபாடுன்னு பார்த்தோம். அவர் தெய்வ வழிபாடு பட்டியலும் வராங்க. நம்முடைய ஆதிசங்கர பகவத் பாதால் 6 தெய்வ வழிபாடு பட்டியல் பண்ணினாங்க. இந்த ஒரு தெய்வம் போதுமே நமக்கு கேள்வி வரலாம், பெருந்தெய்வம் ஒரு தெய்வம் போதுமேன்னு. டஜனாக வழிபட்ட காலத்தில் 6 மட்டுமாவது கும்பிடுங்கன்னு சொன்னாதான் அடியார் கேட்பாங்கன்னு ஆதிசங்கர பகவத் பாதால் 6 தெய்வ வழிபாடு சொன்னாங்க. சிவபெருமான், பராசக்தி, விநாயகர், முருகப்பெருமான், நாராயணர், சூரியன். இந்த 6 தெய்வங்களில் மற்ற 5 தெய்வங்களை திருமேனிகளாக பார்க்குறோம். மரத்தால் செய்த சிலைகள், பஞ்சலோகத்தால் செய்த சிலைகள், கல் திருமேனிகளாக கோயிலில் பார்க்குறோம். ஆனால் இந்த சூரியனை நம்ம தினமும் பார்க்குறோம். நல்லா கவனிங்க. 6 தெய்வங்கள் என்று வழிபாடு சொன்னேன், பட்டியல் போட்டேன். ஆதிசங்கர பகவத் பாதால் மிகப்பெரியவங்க, அவங்க சூரியனை தெய்வம்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கலாம். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை தான் நம்ம கண்ணில் நேராக பார்க்குறோம் தினமும். அப்படி ஒரு தெய்வத்தையே நேராக பார்க்குறோன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் நன்றி சொல்லணும். அதனால தான் அது தினமும் கண்களை தரிசிக்கிற தெய்வமாக விளங்குகிற காரணத்தினாலே முக்கியத்துவம் கொடுத்தாங்க சூரிய வழிபாட்டுக்கு. உடம்பிலே சூடு இருந்தால் தான் உயிர் இருப்பதற்கே அடையாளம். முழுமையாக சூடு இல்லைன்னு வைங்க, உயிர் இல்லைன்னு ஒரு அர்த்தமாக. உலகத்துக்கு உயிர் கொடுக்கிற பெருந்தெய்வம் சூரிய பகவான். மகாபாரதத்தில் வருகிறது, பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதி அம்மா ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாங்க கீசகன் கிட்ட. கற்பை காப்பாற்றி வேண்டிய ஒரு கடப்பாடு. கணவன்மார் பக்கத்தில் இருக்கிறாங்க, மாற்று வடிவத்தில் இருக்கிறாங்க, சொல்ல முடியல. அதிகாலை நேரம். உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது, 1000 கரங்களை உடைய ஆதித்த பகவானே என் கற்பை நீங்கள் தான் காப்பாற்றுன்னு வழிபாடு பண்ணிட்டு போனாங்க பாருங்கள். சூரிய பகவான் தோற்றமே தெரியாமல் அந்த கீசகன் காலிலே ஒரு அடி அடித்து அவனை விழ வைத்து இவங்க அம்மா தப்பிச்சு ஓடிட்டாங்க இந்த அம்மா என்று மகாபாரதத்தில் விராட பருவத்தில் ஒரு செய்தி வருகிறது. அப்போ சூரியனை வழிபாடு செய்கிற பொழுது நாம் நினைத்தது அவசரத்துக்கு உதவுகிற கடவுளாக காப்பாற்றுவார் என்பது இது ஒரு ஆதாரம். பாண்டவர்கள் வனவாச வாழ்க்கை போன பொழுது போன மறுநாளே அவங்க சூரிய வழிபாடு பண்ணுறாங்க. காட்டில் வழிபாடு பண்ணுற பொழுது அவர் நேராக காட்சி தந்து 12 ஆண்டுகள் காட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த அட்சய பாத்திரத்தில் சாப்பிடுங்க. க்ஷயம்னா குறைவு, அட்சயம்னா குறைவு இல்லாமல் சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ? சூரியன் உச்சியில் இருக்கும்பொழுது 12 ஆண்டு கால பசியை போக்கினாரா சூரியன். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் கிடைத்தது. இப்படி சூரிய வழிபாடு செய்வதனாலே ஏற்பட்ட நன்மைகள் கூட நமக்கு ஆதாரங்கள் நம்முடைய இதிகாசத்திலே வருகிறது. அதனால் காயத்ரி மந்திரம் அவர் உரிய மந்திரம் பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் அவருக்கு உரியது. அந்த மந்திரத்தையும் ஜபித்து சூரிய வழிபாடு தினம் தினம் அதிகாலையில் அவர் வருகிற போது வரவேற்பாக செய்து நம்முடைய தமிழர் பெருமக்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ, நலமாய் வாழ, வளமாய் வாழ பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை செல்வம் பொங்கும் தை என்ற தலைப்பிலே சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.